கைஸ், வெல்கம் பேக் டு மேக் பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு ஈவெண்ட்டு ஆன்லைனில் நடக்குது. ஒரு ஃபீட்பேக் ஃபில் பண்ணால் தான் சர்டிஃபிகேட்டு சென்ட் ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். கூகுள் ஃபார்மில் இந்த 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆட் ஒன் சம்திங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஆப்ஷனில் certify EM அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கண்டினியூ, ட்ரைவ் அலோவ், இது ஆக்சஸ் எல்லாமே கேட்கும். இது எல்லாமே கொடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் ஆகாது. இது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அலோ. அவ்வளோதான். டன்னுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும், ஆட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். சேம் அதே தான். கூகுள் ஃபார்முக்கு முன்னே நம்ம ஒரு ரெடி பண்ண மாதிரியே தான். கூகுள் ஃபார்ம் ஆப்ஷனே தான். அந்த ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்குங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதில் மோஸ்ட்லி எந்த டெக்ஸ்ட்டும் நீங்கள் போட வேண்டாம். ஜஸ்ட் இன்சர்ட், அப்லோட் இமேஜ், டவுன்லோட் சர்டிஃபிகேட் சாம்பிள். அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெச் அப்போ தான் ஃபுல் பேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம தேவையான டெக்ஸ்ட்டு நம்ம வைக்கணும். அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ் இதுதான். அதோட ஷார்ட்கட் கீஸ் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஷார்ட்கட்ஸு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுதான் ஷார்ட்கட்ஸ் கீஸாக இருக்கணும். ஃபுல் நேம், டைட்டில், டேட், பர்சன்டேஜ், பாயிண்ட்ஸ், சர்டிஃபிகேட் ஐடி, இது எல்லாமே. இதுக்கான பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறீங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் என்ன டைப் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இருக்கணும். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட், ஃபுல் நேம், அந்த ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்தா தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ஃபார்முக்கு ஓடியும் போயிடலாம். அதில் ஆட் ஒன் certify EM அதை கிளிக் பண்ணுங்கள். ஷோ கண்ட்ரோல்னு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. சில ஆக்சஸ்லாம் கேட்கும். ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷன் தான். அவ்வளோதான். கூகுள் ஃபார்மோட வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட், நெக்ஸ்ட், அக்ரி. அவ்வளோதான். செட்டிங்ஸ் வந்துடுச்சு. இதில் ஃபஸ்ட் நம்ம மாற்ற வேண்டியது சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட். சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் நம்ம மாற்றணும். சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் வந்து இந்த செலக்ட் எக்ஸிட்டிங் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம ட்ரைவில் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணோம்ல,
அதை நம்ம கிளிக் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்டிஃபிகேட் இதில் வந்து இம்போர்ட் ஆகிருச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது என்னென்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இதில் குவாட்டான்னு சொல்லி இருக்குல்ல, அவ்வளோதான் லிமிட் சென்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 100 இருக்கும், ஒரு நாளைக்கு 60 இருக்கும், லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் இது ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஃபிக்ஸ்டாக அதுவே இருக்கட்டும். நேம் ஆஃப் சென்டர், யார் சென்ட் பண்ணுறோமோ, இப்போ யார் வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர், நாம் சென்ட் பண்ணுறோன்னா நம்மளோட பேரை போட்டு சென்ட் பண்ணிடணும், இல்லைன்னா ஈவெண்ட்டோட பேர் போட்டு சென்ட் பண்ணிடணும். அப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் இமெயில் ஐடி, என்ன சப்ஜெக்ட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இதை கூட காப்பி பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா சேம் அதையே காப்பி பண்ணி போட்டுட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு வேணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு இதில் என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு மெயிலில் அவங்க ஃபில் பண்ணோன்னையும் சென்ட் ஆகும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. சில பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் மெசேஜாக சென்ட் பண்ணுற மாதிரி எப்படி அதே மாதிரி தான் இந்த டிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்துட்டு சேம் அதையே கூட நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், இதெல்லாம் நம்ம இதை மாற்றவில்லை. சர்டிஃபிகேட்டோட ஃபைல் நேம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் பேரோட ஃபைல் நேம் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா சர்டிஃபிகேட்னு கூட வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக சென்ட் ஆகணுமா இல்லை இமேஜாக சென்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு சேவ். இதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தால் சென்ட் ஆகணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் சென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜை செட் பண்ணுறது. செட் பண்ணிவிட்டு இதில் டர்ன் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஆன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரீலோட். ஓகே, டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேம், மெயில் ஐடி, கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன், வேணால் நீங்கள் ஃபில் பண்ணி கூட உங்கள் மெயிலுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட உங்கள் மெயிலுக்கு சர்டிஃபிகேட் வருதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண ஃபார்ம் வந்துருச்சு. நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி வந்துருச்சு. செகண்டாக சர்டிஃபிகேட் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்னு. நம்ம முடிஞ்சது எல்லாம் ப்ரோக்ராம் போட்டாச்சு. அவ்வளோதான், சர்டிஃபிகேட் வந்துருச்சு. நம்ம போட்ட பேர், நம்ம கொடுத்த கண்டென்ட்
சப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த நேமு, அதாவது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் கொடுத்தோமோ அந்த பேர், அதாவது ஃபைலோட நேம், ஃபைல் நேமு உள்ள பேர் எல்லாமே அட்டாச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த டேட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் ஐடி நம்பர், எல்லாமே ஃபிக்ஸடாக செட் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான். இது ரெஸ்பான்ஸ் காப்பியும் இதுலேயே வந்துடுச்சு. ஒரு கொஷின் தப்பு. இப்போ ரிமைன்ஸ் 1% குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு சர்டிஃபிகேட் சென்ட் ஆனால ஒன்று குறைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட் இருக்கும், 60 சர்டிஃபிகேட், ஒரு நாளைக்கு 100 சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ் ஆனதுக்கு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. இப்போ ஃபெயில் ஆனால் என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபெயில் ஆனதுக்கு ஒரு மெசேஜ் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ ஃபெயில் ஆனால் என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ சேம் அதே இதை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. சப்மிட் இட். மறுபடியும் மெயிலுக்கு போய் செக் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது டைம் எழுதின டெஸ்ட்டுக்கான ஃபார்ம் வந்துடுச்சு. வியூ ஸ்கோர், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மில் செக் பண்ணிக்கலாம். வியூ ஸ்கோர் கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு கூட பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்த மெசேஜ், ஃபெயில் ஆனதுக்கு நாம் என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அந்த கண்டென்ட்டோட மெயிலும் வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சென்ட் ஆகும். இதுக்கான இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கூட ஃபில் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸல் சீட்டில் உங்கள் டேட்டாவில் ஃபீட் ஆகிரும். பாஸ் ஆனால் சர்டிஃபிகேட் வந்துடும், ஃபெயில் ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் வராது. வேணால் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வந்திருக்கா வரலையான்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனல் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ. ஹேவ் ஏ கிரேட் டே. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.